ஹலோ வணக்கம். கமகம வாசத்தோட நல்ல சுவையாக முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 100 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க. அடுப்பில் குக்கர் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. சேர்த்து கடுகு சீரகம் தாளிக்க சேர்த்துருங்க. நான் பெரிய வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் குறுக்கு வாட்டில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நான் 2 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஒரு நிமிஷம் சேர்த்து வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான சாம்பார் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு கை கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி நான் கரைச்சி எடுத்து அதில் உப்பு சேர்த்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி ஒரு விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா நல்லா முருங்கைக்காய் வெந்துருங்க. புளியும் பச்சை வாழை போக குழம்பு நல்லா ரெடி ஆயிருங்க. பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கிறத அடுப்பில் வச்சுருங்க. வச்சு இதையும் அதோடு சேர்த்துட்டு ஒரு கொதி வரவும் இறக்கி பரிமாற வேண்டியது. சூப்பரான வாசத்தோடு முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிருங்க. பாருங்கள், அருமையான சுவையோடு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த சாம்பார் வச்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.